அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா, நீர் அநேக நன்மைகள் செய்தவர். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்க இந்த நேரத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இங்க கூடியிருக்கும் எல்லாரையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதியும். எங்களோட இருதயத்துல பேசுங்க, எங்களை வழி நடத்துங்க. இந்த வருஷம் ஃபுல்லா உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்குறோம். In Jesus' name we pray. Amen. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமமுண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமமுண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நம்ம அடுத்த பாடல் சேர்ந்து பாடலாம். ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தேவன், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர்
பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே உம்மை போல் வேறொரு தேவனில்லை நீரே நீர் மாத்திரமே உம்மை போல் வேறொரு தேவனில்லை நீரே நீர் மாத்திரமே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே அணுகவே முடியாத பரிசுத்த தேவன் பலியானார் நம்மை மீட்க அணுகவே முடியாத பரிசுத்த தேவன் பலியானார் நம்மை மீட்க பாவியான மனுகுலமே பரிசுத்தமானதுவே கல்வாரி மரணத்தினார் அவர் நம் தகப்பனானார் கல்வாரி மரணத்தினார் அவர் நம் தகப்பனானார் அவர் மரிக்க நாம் ஜெயிக்க நீதிமானானோ அவர் மரிக்க நாம் ஜெயிக்க நீதிமானானோ நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே நீரே பரிசுத்த தேவன் நீரே பரிசுத்த தேவன் நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே. நன்றி ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி இயேசு சுவாமி. அப்பா, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசமாய் இருக்கும் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. வானமும் பூமியும் உம்முடையது ஏசப்பா. இந்த யூனிவர்ஸ் declares your majesty, God. You are a majestic God. Thank you, Jesus. The way you have created everything ஏசப்பா. எங்க உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்ஸ கூட ஆண்டவரே எவ்வளோ ஆண்டவரே பிரம்மாண்டமாய் ஆண்டவரே நீர் உருவாக்கி இருக்கிறீர் ஏசப்பா. உம்முடைய ஞானம் ஆண்டவரே பெரியதே ஏசப்பா. ஆண்டவரே நன்றி இயேசு சுவாமி. ஆண்டவரே அப்படிப்பட்ட தேவன் ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே இந்த பூமியில வந்து சிலுவையில மரித்து எங்களை மீட்டு கொண்டீரே அப்பா. நீங்க மரித்து நீங்க உயிரோட எழுந்ததுனால இன்னைக்கு எங்களுக்கு ரட்சிப்பு இருக்குது. அதுக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நீர் தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி ஏசப்பா. எங்க மனக்கண்களை திறந்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களோட ஆண்டவரே எங்களுக்கு வேதத்தை புரிய வைக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீர் எங்களை கண்ணின் கருமணி போல பாதுகாத்து உம்முடைய வார்த்தையினால் ஆண்டவரே எங்களுக்கு ஆலோசனை சொல்லி நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளில் ஆண்டவரே எங்களை நடத்துகிறீரே. எங்களுக்கு பலவீனங்கள்ல ஆண்டவரே
நீங்க ஏசப்பா தூக்கி விட்டு எங்களுக்கு ஆண்டவரை பலப்படுத்தி எங்களை இந்த விசுவாச ஓட்டத்தை ஆண்டவரை ஓட வைக்கிறீங்களே ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில கிடைச்ச பெரிய ட்ரெஷர் ஏசப்பா. வித்தவுட் யூ we cannot do anything, but with you we can do all things ஏசப்பா. தேங்க்யூ so much ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நேரத்திலயும் நாங்க கேட்க போற இந்த வசனத்தை ஆண்டவரே, நீர் எங்களோட இருதயத்துல ஆண்டவரே விதைங்க அப்பா. அது எந்த ஒரு காரியமும் ஆண்டவரே இந்த விதையை எடுத்து எடுத்து செல்லாத படிக்கு எங்க இருதயத்தை நல்ல நிலமா மாற்றி கொடுங்க. எங்க மன கண்களை திறந்தருளுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொன்னீரே ஆண்டவரே. அந்த சத்தியம் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை ஆண்டவரை கொண்டு வரட்டும்னு ஆண்டவரை நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மீதியான வேலை முழுவதும் உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் நம்ம மத்தியில் இருக்கிற பிரதர் லியோ அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வார்கள். பிரதர், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரதர் கேக்குதா? கேக்குது பிரதர். பிரைஸ் தி லார்ட். ஓகே. எபேசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 17 19 வாசிப்போம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17 19. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். போதும் பிரதர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பவுல் இங்கே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். அப்ப விசுவாசத்தினால கிறிஸ்து நம்மளோட இருதயத்துல எப்படி வாசமாய் இருக்கிறார், அதை குறித்து நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பவுல் இங்க ஒரு வேண்டுதல் செய்கிறார். சோ கிறிஸ்து எப்படி விசுவாசத்தினால் நமக்குள் வாசமா இருக்கிறார், அதை எபேசியர்ல பாருங்க. 2ஆம் அதிகாரம் வசனம் 8 வாசிப்போம். எபேசியர் 2 வசனம் 8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. போதும். அப்ப கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நம்ம விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு முன்பதாக கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஏன்னா அவரை நாம் விசுவசிக்கும்படியாக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மளை அன்பு கூர்ந்திருக்கிறார். ஆகவேதான் இது மனிதனால் இது உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அவர் பாருங்க எப்படி நாம் அவரை விசுவசிக்கும்படியாக நமக்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். குமாரன் பாருங்க, 1 யோவான்ல வாசிக்கிறோம். 1 யோவான் 3:16 அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அப்ப அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்ததுனால நம்ம அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். அந்த அன்பை நாம் விசுவசித்திருக்கிறோம். பிதாவும் பாருங்க, பிதா என்ன செய்கிறார், தம்முடைய ஒரே பேரன் 1 யோவான் 4:9 வாசிக்கும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 9. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இன்னும் ரோமர் 5:8 வாசிக்கிறோம். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று. அப்ப குமாரன் தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். பிதா தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக கொடுத்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். அந்த அன்பை நாம் விசுவசித்துதான் நம்ம விசுவாசிகளானோம் என்று பார்க்கணும். பாருங்க, இப்ப குமாரன் பிதாவுடைய வலது பாரிசத்திலிருந்து நம்மளை மீட்க வேண்டும் என்று அவர் இந்த உலகத்திற்கு நம்மளை போல மனிதனாக அவர் அநேக பாடுகளையும் அவமானங்களையும் நிந்தைகளையும் சகித்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து அந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். மாத்திரமல்ல,
பிதா பாருங்க தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்திருக்கிறார். இந்த ரெண்டு விஷயத்தையும் நாம வந்து எப்பவுமே மறக்கக்கூடாது. தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அது குமாரனிலும் இன்னும் கொஞ்சம் அதிகமா நம்மளிடத்துல அன்பு கூறுகிறது போல இருக்கிறது. என்னன்னா இப்ப நம்ம ஒரு விஷயம் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். அதாவது நம்ம குழந்தைய நமக்கு ஒரு ஆபத்து வருது அப்படிங்கும்போது நம்மளுடைய குழந்தைய முன்னிறுத்தி நம்ம வந்து போக மாட்டோம். நம்ம குழந்தையை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நம்ம தான் முன்னாடி நிற்போம். ஆனால் இங்க பிதா வந்து தன்னுடைய குமாரனை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கிறது. அப்ப அது வந்து இன்னும் அன்பா இருக்கு. அதுதான் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை பலியிடும் போது அங்க பாருங்க அந்த இடத்துல அந்த அன்பை வந்து ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆதியாகமம் வாசிப்போம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 22 வசனம் 7 வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். வாசிங்க. அதற்கு 9 ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூட்டிப் போய் தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் போதும். இப்ப இங்க வந்து அந்த பலி செலுத்தும் போது பாருங்க, இங்க 9 வாசிக்கிறோம். தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கி கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான் என்று பார்க்கிறோம். அப்ப அந்த அந்த இடத்துல உள்ள சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் பலி செலுத்தணும் என்று சொல்லிவிட்டார். அதற்கு வந்து தன்னுடைய குமாரனை அவர் ஒரு கட்டி அந்த பலிபீடத்தின் மேல வைக்கிறார். இப்ப அந்த குமாரன் வந்து கேட்கிறான், பலி செலுத்த ஆடு எங்க அப்படின்னு வந்து ஈசாக்கு கேட்கும் பொழுது தேவன் பார்த்துக் கொள்வார் என்று. அப்ப தகப்பன் தன்னை வந்து கட்டி அந்த பலியில போடும்போது அந்த ஈசாக்கு அறிந்திருப்பான், நம்மளதான் பலி செலுத்த போறாங்க அப்படின்னு சொல்லி. இத ஆண்டவர் வந்து தன்னுடைய அந்த அன்பை வெளிப்படுத்தத்தான், என்னுடைய குமாரனை நான் உனக்காக கொடுக்கிறேன் அப்படின்றத அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காக இந்த காரியத்தை ஆண்டவர் செய்தார். பாருங்க 12 வாசிங்க. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். போதும். அப்ப அந்த அன்பை வந்து ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தி, அததான் பாருங்க இங்க நம்ம ரோமர்ல வாசிக்கிறோம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லோருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருக்கிறது எப்படி என்று அங்க நம்ம வாசிக்கிறோம். அப்ப தன்னுடைய சொந்த குமாரை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு உதாரணம் பாருங்க, இங்க ஒரு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு சம்பவம் நடந்தது. எங்க வீட்டு பக்கத்துல தான். அப்ப அந்த குடிசைகள்லாம் இருக்கக்கூடிய நாட்கள்ல அப்ப வந்து ஒரு ஃபேமிலி அந்த குடிசையில இருக்கும்போது நைட்டு ஒரு தீ பத்திருச்சு. தீ பத்தும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்கள வந்து உள்ள போய் யாரும் காப்பாற்ற முடியல. உள்ள எல்லாருமே இருந்தாங்க. 2 குழந்தைங்க அவங்களுக்கு. அந்த எல்லாம் எரிஞ்சு முடிச்சோன்னா காலையில ஒரு தகவல் சொன்னாங்க. என்னன்னா, அவங்க வந்து அந்த 2 குழந்தையும் நடுவுல இருக்கு, இவங்க மேல இருந்தாங்க. அப்படியே எரிஞ்சு அந்த நிலையில இருந்தாங்க. ஏன்னா அந்த தன்னுடைய குமாரனை வந்து எந்த ஒரு தகப்பனும் தாயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த இடத்துல வந்து அவங்க வந்து அவங்களை பாதுகாப்பாங்க. அது போலதான் இன்னைக்கு பாருங்க, குமாரனை கொடுத்து நம்மளை நேசித்திருக்கிறார். குமாரன் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மளை நேசித்திருக்கிறார். ஆகவே அந்த அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் நம்மளை அவர் நேசிக்கும்படியாக அவர் நமக்காக செய்த அந்த தியாகத்தை நாம் வந்து ஒருபோது மறந்து விடக்கூடாது. அதுதான் இன்னைக்கு நமக்கு வந்து சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. வாசிங்க 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனம் 9-10 வாசி. 2 தீமோத்தேயு. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். 10 வாசி.
அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். நீ போதும். அப்ப இங்க பவுல் சொல்லுகிறார், நான் விசுவசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன் என்று சொல்லுகிறார். 9 வாசிக்கிறோம், அவர் நம்முடைய கிரிகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் என்று பார்த்தோம். அப்ப நம்ம கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். 10வதுல வாசிச்சோம், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் என்று பார்த்தோம். அப்ப இதுதான் நமக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்படுகிறது. அந்த சுவிசேஷத்தை தான் நாம் விசுவசித்திருக்கிறோம். எபேசியர் 1:13 வாசிக்கிறோம், நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது என்று பார்த்தோம். அப்ப இப்படிப்பட்ட இந்த ஒரு சுவிசேஷத்தை கேட்டுதான் நாம் விசுவாசிகளாக இருக்கிறோம். அந்த வசனம் வாசிங்க, எபேசியர் 1 வசனம் 13 வாசிப்போம். நீங்கள் 13-19. நீங்கள் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். போதும். அப்ப இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை இந்த சத்திய வசனத்தை கேட்டு நாம் விசுவாசிகள் ஆகியிருக்கிறோம். விசுவாசிகள் ஆகியிருக்க நமக்கு ஆண்டவர் என்ன சொல்றாங்க, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்கள் இடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். அப்ப நம்மளை எதற்காக அழைத்திருக்கிறார்? பரிசுத்தவான்கள், சகல பரிசுத்தவான்களோடு நமக்காக உண்டாயிருக்கிற அந்த சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 19 வாசிக்கிறோம், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தர வேண்டும் என்று பவுல் இங்கு வேண்டிக் கொள்கிறார். அங்க என்ன வேண்டிக் கொண்டார் அப்படின்னா, விசுவாசனாலே கிறிஸ்து நம்மளுடைய உள்ளத்துல வாசமா இருக்கவும் சகல பரிசுத்தவான்களோடும் கிறிஸ்துவனுடைய அன்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அங்க வேண்டிக் கொண்டார். இங்க என்ன சொல்றாருன்னா, நமக்காக வைத்திருக்கிற காரியம் என்னவென்று, அதாவது அவரை விசுவசிக்கிற நமக்காக அவர் வைத்திருக்கிற காரியம், விசுவாசத்தின் பலன் என்ன? ஆத்ம மீட்பு. அந்த காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தர வேண்டும் என்று பவுல் வேண்டுகிறார். அதே இப்ப கீழே பாருங்க, 2 கொரிந்தியர் 4:4 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அப்ப இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், இந்த தேவன் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த காரியத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ளாதபடிக்கு அந்த நம்மளுடைய மனதை குருடாக்கினான் என்று பார்க்கிறோம். பவுல் இந்த இடத்துல அந்த
பிரகாசமுள்ள மனக்கண்களை நமக்கு தர வேண்டும் என்று வேண்டுதல் செய்வதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா இன்னைக்கு பொதுவாக பிரசங்கம் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். என்னன்னா அதிகமான பிரசங்கம் வந்து உலகத்துக்குரிய காரியத்தை குறித்து தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க அந்த காரியத்தை அறிந்தில்லை. அதாவது அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியத்தை அவங்க வந்து அவங்களுடைய உள்ளத்துல இல்லை. அதான் 1 கொரிந்தியர் 2:9 வாசிக்கிறோம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் என்று பார்த்தோம். அப்ப அவை வந்து மனுஷனுடைய இருதயத்துல வந்து அது தோன்றாது. மார்க்ல வாசிக்கிற மார்க் 7:7 மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களால் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்தார்கள் என்று. அப்ப இன்று பிரசங்கிக்கக்கூடியவர்கள் தன்னுடைய சுயமாய் அவர்களுடைய இருதயத்தில் தோன்ற காரியத்தை வந்து அவங்க வந்து பிரசங்கிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தை அவர்கள் பிரசங்கிக்கல. நமக்காக தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிற காரியங்களை வெளிப்படுத்தி நமக்காக பரிசுத்தவான்களிடத்தில் நமக்காக வைத்திருக்க அந்த சுதந்திரத்தை குறித்து எடுத்து நமக்கு போதிக்கவில்லை. இன்மைக்குரிய காரியங்களை தான் இன்று அதிகமாக போதித்திருக்கிறார். இப்ப கடந்த வாரம் கூட உள்ளூர் சொன்னாரு, வெளிப்படுத்தலுடைய அந்த அந்த புத்தகத்துல உள்ள காரியத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு ஒரு 3 பேரோட புத்தகத்தை படிச்சேன் அப்படின்னு. அப்ப 3 பேரும் ஒரே காரியத்தை தான் அங்க சொல்லியிருக்கு. ஆவியானவர் கிரியை செய்திருந்தால் அதை தான் சொல்லியிருக்கு. அப்ப இன்று நமக்கு பிரசங்கிக்கிற எல்லாருமே இந்த காரியத்தை தான் நமக்கு வந்து சொல்லணும். அதாவது பவுல் என்ன சொல்றாரோ, அதாவது வேதம் நமக்கு என்ன பிரசங்கிக்க சொல்கிறதோ, ஆவியானவர் எதை சொல்கிறாரோ. ஏன்னா பாருங்க, இது மனிதனுடைய இருதயத்தில் இதை தோன்றாது. தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறவர்களுக்கு அந்த காரியம் வந்து தோன்றும். ஏன்னா 1 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், 1 கொரிந்தியர் வாசிப்போம், 2:12 வாசிங்க. 1 கொரிந்தியர் 2. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அடுத்த வாசி. அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் பேசுகிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். போதுகிறது. அப்ப ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கணும். இப்ப நமக்கு வந்து சொல்லப்படுகிற காரியம் என்ன? அது வேதத்துடைய ஒத்து போதா, அது ஆண்டவர் சொன்ன அந்த விசுவாசத்துக்கு ஒத்து போதா என்று நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அப்ப நாங்களும் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப தேவனால் நமக்கு அருளப்பட்ட காரியங்களை நாம் அறிய வேண்டும் என்றால் தேவனிடத்திலிருந்து அந்த ஆவியை நாம் பெற்றால் தான் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இன்று அந்த ஆவி இல்லாமல் அநேகர் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிச்சுட்டு இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா இன்மைக்குரிய காரியத்தை தான் பிரசங்கிச்சிருக்காங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, யோவான் 3ஆம் அதிகாரம் வாசிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 1-3 வாசிப்போம். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடைய தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். போதும் பிரதர். இப்ப இங்க நிக்கோதேமு வந்து ஆண்டவருடைய அந்த அற்புதமான காரியங்கள்லாம் பார்க்கிறார். அதாவது அவர் செய்த அற்புதத்தெல்லாம் பார்த்து, தேவன் உம்மோடே இராவிட்டால் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்று சொல்லுகிறான். அந்த இடத்துல சொல்லிட்டு பாருங்க, ஆண்டவர் அதை தொடர்ந்து சொல்றாரு. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாகியில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். வசனம் 10 வாசிக்கிறோம். இயேசு அவனை நோக்கி,
நீ இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? அப்படின்னா இவங்க வந்து ஆவிக்குரிய காரியத்தை வந்து அறிந்து கொள்ளவில்லை. மாம்சமாய் ஆண்டவர் செய்த அந்த அற்புதங்களை பார்த்து அந்த காரியங்களை தான் இவங்க வந்து அறிந்திருக்கிறார்கள். அதாவது அந்த அற்புதத்தை, கிறிஸ்துவுடைய அன்பை அறியவில்லை. ஆனால் கிறிஸ்து மூலமாய் செய்யப்பட்ட அந்த அற்புத காரியங்களை அறிந்து அதை தான் இன்னைக்கு வந்து சுவிசேஷமா வந்து பிரசங்கிக்கிற காரியத்தை பார்க்கிறோம். ஆஹ் 1 தீமோத்தேயுல வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6 வசனம் 3 to 5 வரைக்கும் வாசிப்போம். ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாயிருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவபக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷரால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவைகளை விட்டு விலகு. போதும். அப்ப இங்க என்ன வாசிக்கிறோம்னா, ஒருவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானார். இப்ப இந்த வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அதான் சொல்றாரு, இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. ஏன்னா கெட்ட சிந்தை உள்ளவர்களாய் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கார். இது வந்து அந்த தேவ பக்தி வந்து ஆதாய தொழிலாக எண்ணுகிறவர்களுக்கு ஒருபோதும் தேவனால் அருளப்பட்டவைகளை அவர்களால் பேசவே முடியாது. அவர்களுடைய இருதயத்தில் அது வந்து தோன்றவும் செய்யாது. அப்ப இவர்கள் போதிக்கிற காரியங்கள் எல்லாமே உண்மைக்குரிய காரியங்களாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்த வசனத்துல வாசிங்க, எப்படி இருக்கும்னு சொல்றாரு பாருங்க பவுல். அதுக்கப்புறம் 6 போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததுமில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அழித்திருக்கிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். போதும். அப்ப இங்க என்ன, போதும் என்கிற மனதுடனே கூடின தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். இந்த உலகத்திலும் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இதுல இருந்து நாம் எதுவும் எடுத்துக்கொண்டு போவதில்லை. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு இருந்தால் போதும் என்று இருக்கணும். ஐஸ்வர்ய வான்களாக ஆக விரும்பாதீர்கள் என்று சொல்லப்பட்டது. 10 வாசிக்கிறோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார். ஏன்னா இந்த பூமிக்குரிய காரியங்களை குறித்து நமக்கு போதிக்கும் பொழுது நமக்குள்ள உண்டாகக்கூடிய காரியம் என்னன்னா, இந்த பண ஆசை, இந்த பூமிக்குரிய ஆசை நமக்குள்ள உண்டாகும். அது பாருங்க, எல்லா தீமைக்கும் வந்து அது வேறாய் அமைந்துவிடும். அது நமக்குள்ள வரும்போது என்ன ஆகும்னா, நாம் விசுவாசத்தை விட்டு விலகி போவோம். 12 வாசிக்கிறோம். விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றுக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். நம்ம எதற்காக அழைக்கப்பட்டோம்? நித்திய ஜீவனுக்கு போறதுக்காக அழைக்கப்பட்டோம். நமக்கு நியமித்திருக்க ஓட்டம் என்ன? பரலோகத்தை நோக்கி நாம் ஓடக்கூடாது. அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இந்த உலகத்தை குறித்துதான அந்த காரியத்துல நம்ம வந்து அதை குறித்துதான அந்த பிரசங்கத்தை நாம் கேட்டோமானால் பாருங்க, அந்த அவிசுவாசிகளான அந்த காரியங்கள் வந்து நம்மளுடைய மனதை வந்து குருடாக்கிடும். ஆகவே நாம் இப்படியான போதகத்தை நாம் கேட்கணும். அதான் ஆவியானவர் உங்களுக்கு பிரசங்கிப்பார். ஆனால் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இப்ப நம்ம இங்க பைபிள் ஸ்டைல நம்ம எத்தனை பேர் பிரசங்கிச்சாலும் எல்லாருமே ஒரே காரியத்தை நோக்கி தான் நம்ம வந்து சொல்றோம். எல்லாருமே நித்திய ஜீவனை நோக்கி, பரலோக ராஜ்யத்தை குறித்து, அவருடைய வருகைக்கு நம்ம வந்து ஆயத்தமாகும் என்கிற காரியத்தை முன்வைத்து தான் வந்து நம்ம வந்து பிரசங்கிக்கிறோம். ஆகவே தேவனுடைய ஆவியை கொண்டு போதிக்கிறவர்கள்
அந்த நித்தியத்தை குறித்து தான் நமக்கு வந்து போதிப்பார்கள். ஆகவே உலகத்தின் அந்த சுவிசேஷத்தை வந்து நாம் வந்து ஒருபோதும் விசுவசிக்க கூடாது. அடுத்ததாக எபேசியர் 13:5 வாசிப்போம். நான் வாசிக்கிறேன். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப பண ஆசை இல்லாதவர்களாய் என்று இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை, நம்ம வந்து கைவிடுவதும் இல்லை என்ற அந்த விசுவாசம். இப்படிப்பட்ட விசுவாசம் தான் நமக்குள்ள வந்து இருக்க வேண்டும். அந்த விசுவாசம்தான் கிறிஸ்து நம்மளுடைய இருதயத்துல வாசமா இருப்பார் என்று பார்க்கிறோம். சரி, கடைசியாக வாசிப்போம். எபேசியர் 11 அதிகாரம் வசனம் 6 வாசிப்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அடுத்த வசனம். விசுவாசத்தினால் நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே கூடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். போதும். அப்புறம் இங்க வாசிக்கிறோம். அதாவது தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த பரம தேசத்திற்கு வந்து அவன் காத்திருந்தான் என்று பார்க்கிறோம். அதே 5 வாசிக்கிறோம். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்கும். அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறது என்று அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தப்படுத்தினார். அப்ப நமக்கு இந்த மாதிரியான ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்ப நமக்கு எந்த மாதிரியான விசுவாசம்? நாம் பரம தேசத்தை நோக்கி நாம் விசுவசிக்க வேண்டும். நம்மளுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிற அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய விசுவாசத்தை நாம் வந்து விசுவாசத்தை விட்டு நம்ம விலகக்கூடிய போதகத்தையோ அந்த செயலையோ வந்து நாம் வந்து கண்டறிந்து அதுல இருந்து நாம வந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கடைசியாக ரோமர் 10 வாசிப்போம். ரோமர் 10:11. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. போதும். இங்க என்ன வாசிச்சோம்? அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறது இல்லை. அப்ப நாம் பரமதேசத்தை நாடுகிறவர்களாய் இருக்கிறோம் என்றால் அவர் நம்மளுடைய தேவன் என்று சொல்லுவதில் அவர் வெட்கப்படுவதில்லை. இங்க வாசிக்கும் ரோமர் 10:11 அவரை விசுவசிக்கிறவன் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் கொண்டவர்களா இருக்கணும்? நாம் விசுவாசிகள் என்று நாம் சொல்லும் பொழுது நமக்குள்ள இந்த ஒரு விசுவாசம் இருக்கு. ஏன்னா நம்மளுடைய விசுவாசமே 1 யோவான்ல வாசிக்கிறோம். 1 யோவான் 5:4 வாசிப்போம். 1 யோவான் 5 அதிகாரம் வசனம் 4 வாசிப்போம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்மளுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப இந்த உலகத்துல நமக்கு அநேக உபத்திரவங்கள் உண்டு, அநேக போராட்டங்கள் உண்டு. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நாம் வந்து இந்த விசுவாசத்தை விட்டு இந்த உலகத்தை நோக்கி நாம் போய்விடக்கூடாது. ஆகவே நம்மளுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், நம்மளுடைய இல்லத்தில் வாசமா இருக்கிறார் அப்படிங்கும் போது நம்ம வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராய் நாம் இருக்கிறார். ஆகவே நாம் தைரியமாக நாம் வந்து ஆண்டவரை நாம் வந்து தொடர்ந்து அவருடைய வேதத்தின்படி அவரை பின்பற்றி அவருடைய வருகைக்கு நாம் வந்து ஆயத்தமாவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவோம். Amen. Praise the Lord, brother. Thank you for sharing.
பேசுறாரு. வாசித்த வேத பகுதியிலிருந்தும் தியானித்த வேத பாடத்திலிருந்தும் ஏதாகிலும் கேள்விகளோ வேத வசனங்களோ இருக்குமானால் இந்த சமயத்திலே பகிர்ந்து கொள்ளுங்கள். விசுவாசத்தை குறித்தும் தேவன் அழைத்தது நோக்கத்தை குறித்தும் இனி வரும் பலனை குறித்தும் நாம் தியானித்தோம். பிரதர் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கலாத்தியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது அவர் கண்ணீரோடு அங்க எழுதுறார். என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் டக்குன்னு ஒரு சல்யூட்டேஷன் ஆஸ் யூஷுவல் போட்டுட்டு உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, ஆஹ், வேறொரு சுவிசேஷம் இல்லை, நீங்க எவ்வளவு முட்டாளா, வேறொரு சுவிசேஷத்தை நீங்க சார்ந்து போறீங்களே, யார் உங்களுக்கு இப்படி போதிச்சா? வேதத்தின் சுவிசேஷம் ஒண்ணு சொல்லுது, உலகத்துல இருந்து உங்களுக்கு கள்ள உபதேசத்தை யார் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே சொல்லுகிறத நம்ம பாக்குறோம். அப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஒரே ஒரு சுவிசேஷத்துல ஒரு ஸ்லைட்டா ஆட் பண்ணாங்க, அவ்வளவுதான். விசுவாசத்தினால் இயேசு விசுவாசிச்சா போதும் ரட்சிக்கப்பட்டீங்க, அவ்வளவுதான். அதுதான் சுவிசேஷம். ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார், நமக்காக எல்லாவற்றையும் செய்து விட்டார். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் நம்மை முன்குறித்தார். நம்ம தீமோத்தேயுல கூட வாசிச்சோம். அதாவது தம்முடைய தீர்மானத்தின்படியே அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். அதனாலதான் நம்ம அழைச்சிருக்கிறார். அதனாலதான் கிருபை வருகிறது, இப்படி எல்லாம் வாசிக்கிறோம். அதுதான் சுவிசேஷம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், எபேசியர் 2:8. ஒருவனும் மென்மை பாராட்டாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணார், அவரே இதை செய்து முடிக்கிறார்னு பார்த்திருக்கோம். சோ இதெல்லாம் சுவிசேஷத்தை விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டா மட்டும் பத்தாது, நீங்க இந்த நியாய பிரமாணத்துல ஒரு சில காரியங்களை மட்டும் கடைபிடிச்சிருங்க பிரதர் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, பரலோகத்துக்கு போவீங்க. அப்பதான் நீங்க மெய்யான கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றதை நாம பார்க்கிறோம். அங்க வந்து அந்த கலாத்தியருக்கு கள்ள உபதேசத்தை அவங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம். வேறொரு சுவிசேஷமே இல்லையே. 7ஆம் வசனத்துல சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்டமானதா இருக்கிறார்களே அல்லாமல் வேற இல்ல. அவர்களும் பைபிள்ல இருந்து தான் போதிக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல நீங்க இதெல்லாம் கடைபிடிச்சிருங்க பிரதர், அப்ப நீங்க பரலோகத்துக்கு போவீங்க. அப்ப மேன்மை பாராட்டுகிறவன் கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுகிற மேன்மை பாராட்டட்டும்னு ஒரு சீராசனம் சொல்லுது. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க, தன்னுடைய சொந்த கிரியைகளை குறித்து மேன்மை பாராட்டுறதுக்கு. அப்ப நம்ம ரட்சிப்பு வந்து இப்ப சொந்த கிரியைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறதா இருந்தால் நாம் பரலோகத்துக்கு போறது நம்முடைய நீதியின் கிரியைகளை நிமித்தம் நம்ம நம்பி இருப்போம். இயேசு நம்ப மாட்டோம், நம்முடைய நீதியின் கிரியைகளை நம்புவோம், மற்ற மதங்களைப் போலவும் மார்க்கங்களைப் போலவும். ஆனா கிறிஸ்துவின் கிருபையை பற்றி கொண்டு கிருபையை சார்ந்து அவரு கிருபையினால கொடுத்த பலத்தை வச்சுதான் வாழ்றேன்ற பொழுது நம்ம அதை சார்ந்திருப்போம். சோ இந்த ஒரு சின்ன சுவிசேஷத்தையே என்ன பண்றாங்க, அவங்க அப்படியே டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க கள்ள உபதேசத்தினால. 16th செஞ்சுரியில மார்ட்டின் லூத்தரும் என்ன பண்ணாருன்னா, என்னப்பா இயேசு கிறிஸ்து இலவசமா கொடுக்கிறார் ரட்சிப்பு, அதை வந்து நீங்க வந்து இந்த மாதிரி ஆல்ம்ஸ்னாலையும் இல்ல பெனன்ஸ் மூலமாகவும் நீங்க கொடுக்க சொல்றது வந்து தவறான காரியம். காங்கிருவஸ் மெரிட், காண்டைன் மெரிட்னு சொல்லிட்டு உங்களுக்காக நீங்க சிற நீதியின் கிரிகள் எல்லாம் தனியா இது பண்ணி அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பாவ மன்னிப்பு கிடைக்கும்னு நீங்க சொல்லக்கூடாது. டெட்சல்னு ஒருத்தர் என்ன பண்ணாரு, அப்படிதான் சொன்னாரு, நீங்க இங்க காணிக்கையை கொடுக்குறீங்களா, உங்களுக்கு மரித்த சில உங்களுடைய மூதாதையர்களை கூட நீங்க நரகத்திலிருந்து பரலோகத்துக்கு மூவ் பண்ணிடலாம் நீங்க கொடுக்கிற காணிக்கைகளை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் ஃபண்டுக்காக என்ன பண்றாரு, இப்படி கள்ள உபதேசத்தை அவர் ஆட் பண்ணி விட்டார். இதை தாங்க முடியாம மார்ட்டின் லூத்தர் என்ன பண்றாரு, கொதித்தெழுந்து சுவிசேஷம் என்ன சொல்லுது, விசுவாசத்தினாலே தான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம், விசுவாசத்தை அல்லாமல் கிரைஸ்ட் அலோன், அதாவது சோலா ஃபீடே என்னன்னா ஃபெய்த் அலோன், விசுவாசமே நம்மை ரட்சிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப அப்படின்னு சொல்லி அவர் போதிச்சார். அது தர்க்கமா அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய சர்ச்சில் அவர் வந்து பிரீஸ்டுகளுக்கு மத்தியில அவர் சொல்லணும்னு சொல்லிட்டு அதை போஸ்ட் பண்றாரு, ஒரு ஆர்டிகிளா எழுதி பப்ளிஷ் பண்றாரு. ஏன்னா அவரால் தூங்க முடியல, சுவிசேஷத்தை அப்படி கலக்கப்படுத்தி கலக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த சின்ன விஷயம்தான், அதே மாதிரி வேறொரு சுவிசேஷம் இல்லையே, வேறொரு போதகம் இல்லையே, கள்ள உபதேசங்கள் நிறைய இருக்கிறதுனால நம்ம என்றைக்குமே விரையாப்பட்டனாத்தார் போல திரும்ப வேத வசனங்களை வைத்து நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் நமக்கு தெளிவு வரும். அப்பதான் விசுவாசத்துல நம்ம நிலை கொண்டு இருக்க முடியும். இல்லைன்னா நாம கொண்டிருக்கிற விசுவாசம் தான் விசுவாசம் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா அது தவறான விசுவாசமா கூட இருக்கலாம். நிற்கிறேன் என்கிறவன்
என்ன ஜாக்கிரதையா இருக்க கடவன் வேதம் ஏன் சொல்லுதுன்னா, நம்ம நம்புறதுதான் சரியான விசுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு அதன் மேல நம்ம பற்றுதலா இருக்கலாம். ஒருவேளை பாரம்பரியத்தினாலும் சரி, இல்லைன்னா நம்ம இருக்கிற சமுதாயத்தினாலும் சரி, நம்முடைய நம்பிக்கை தாங்க சரியான நம்பிக்கை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா வேதத்தின் நம்பிக்கை என்ன? கிறிஸ்து ஒருவரே, கிறிஸ்துவை அல்லாமல் வேற பரிசுத்தவான்களோ, இல்ல நமக்கு முன்பதாக மடித்தவர்களோ, இல்ல வேறொரு சர்ச்சோ, இல்ல சர்ச்சினுடைய போதகர்களோ, பாதிரியாரோ யாருமே நம்மை ரட்சிக்க முடியாது. கிரைஸ்ட் அலோன், ஃபெய்த் அலோன், ஸ்கிரிப்சர் அலோன். அதுதான் பாருங்க ரெஃபர்மேஷனுடைய ஃபவுண்டேஷனே. ஃபெய்த் அலோன், சர்ச், கிரைஸ்ட் அலோன் அண்ட் ஸ்கிரிப்சர் அலோன். வேத வசனங்களின் அடிப்படையில மட்டும்தான் நம்ம நம்முடைய காரியங்களை, என்னுடைய விசுவாசத்தை கட்ட வேண்டும் அப்படின்னு பார்க்கணும். வேற ஏதாகிலும் வேத வசனங்கள் இருக்குமா உங்களிடத்துல ஷேர் பண்றது? ஆல்ரைட் பிரதர், ப்ரே பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். ஏசப்பாமை நாங்கள் துதிக்கிறோம். சகல சத்தியத்திலும் எங்களை வழி நடத்தும் பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறோம் அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே நாங்கள் துதிக்கிறோம். அன்பில் பூர்ணரே நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வசனத்திற்காக ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆண்டவரை இன்மைக்காக விசுவசிக்கிறவர்களாக இல்லாமல் ஆண்டவரை நித்தியத்திற்காக நாங்கள் விசுவசிக்க ஆண்டவரே எங்களுக்கு திருவை பாராட்டுங்க. வேதத்தின் சத்தியங்களை இன்னும் நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை தரங்க அப்பா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின் வாங்கி போனால் அவன் மீது என் ஆத்மா பிரியமா இராது என்று சொல்லியிருக்கிறீர். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் அந்த மீது கொண்ட அந்த விசுவாசத்தை ஆண்டவரை நாங்கள் விட்டு நாங்கள் விலகாதபடிக்கு, நாங்கள் பின்வாங்கி போகாதபடிக்கு இன்னும் ஆண்டவரை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. மேலும் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு நாளும் உடைய வேத வசனத்தை நாங்கள் தியானித்து ஆண்டவரை இன்னும் அதிகமாக நாங்கள் தேட எங்களுக்கு திறமை பாராட்டுங்க. உடைய வருகைக்கு எங்களை ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமையெல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் திறவையும் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். Thank you all for joining today. God bless you all. Thank you.